Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Shortest path with alternating colors. You are given an integer n and the number of nodes in a directed graph where the nodes are labeled from 0 to n minus 1. Each edge is red or blue in this graph and there could be self edge and parallel edges. You are given two arrays, red edge and blue edge, where red edge of I is a comma b represents that there is a directed red edge from node A to node B. Blue edge of j is equal to u comma b indicates that there is a directed blue edge from node u to node v in the graph. Return the array answer of length n, where each answer of x is the length of the shortest path from 0 to node x such that the edge color alternate along the path, or minus 1 if such path does not exist. ஸோ கொஷின் புரிஞ்சுன்னு நம்புறேன். ஸோ கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெட் எட்ஜ் அண்ட் ப்ளூ எட்ஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் எட்ஜ் இஸ் நத்திங் பட் அந்த பர்டிகுலர் நோட்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் நோடுக்கு ரெட் கலர் எட்ஜ் இருக்குன்னு மீனிங். ப்ளூ எட்ஜ் வந்து ப்ளூ கலர் எட்ஜ் இருக்குன்னு மீனிங். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்மளுக்கு வந்து n வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. n ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா 0 to 0 and 0 to 1 and then 0 to 2. ஸோ 0 to 1, 0 to 0, 0 to 1, 0 to 2 ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கணும். அந்த ஷார்ட்டஸ்ட் பாத் எப்படி இருக்கணும்னா ஆல்டர்னேட்டிங் எட்ஜஸாக இருக்கணும். ஆல்டர்னேட்டிங் எட்ஜஸாக இருக்கணும், ரைட்? ஸோ ஆல்டர்னேட்டிங் எட்ஜஸ்னால் ஒன்றும் இல்லை. இட் மீன்ஸ் தட் ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர் எட்ஜ் வந்தால் செகண்ட் வந்து ப்ளூ கலர் எட்ஜ் இருக்கணும், அண்ட் தென் ரெட் கலர் எட்ஜ். ஸோ இந்த மாதிரி மாறி எட்ஜ் கலர் மாறி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பாத் இருந்தால் வி ஷுட் ரிட்டர்ன் த ஷார்ட்டஸ்ட் பாத் ஆன்சர், இல்லைனா வி ஷுட் ரிட்டர்ன் -1. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் வந்து இப்படி இருக்குது. அதாவது ரெட் எட்ஜஸில் பாருங்கள், 0லேருந்து அதாவது 3 நோட்ஸ் இருக்குது பேசிக்கலி, 0, 1 அண்ட் தென் 2 இருக்குது, ரைட்? ஸோ ரெட் கலர் எட்ஜஸ் பாருங்கள். ரெட் கலர் எட்ஜ் வந்து 0 to 1 இருக்குது. 0 to 1 வந்து ஒரு ரெட் கலர் எட்ஜ், அண்ட் 1 to 2 வந்து ரெட் கலர் எட்ஜ். ப்ளூ கலர் எட்ஜே இல்லை, ரைட்? ப்ளூ கலர் எட்ஜஸ் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இப்போ டிஸ்டன்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணுற வெக்டாரை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெக்டாரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 0 to 0 பார்க்கலாம். 0 to 0th இண்டெக்ஸ், 0 to 0 வந்து டிஸ்டன்ஸ் வந்து 0 தான். அண்ட் தென் 0 to 1 பார்க்கலாம். 0 to 1 பாருங்கள். 0 to 1ல வந்து ஒரே ஒரு ரெட் எட்ஜ் இருக்குது, ரைட்? ஒரே ஒரு ரெட் எட்ஜ் இருக்குது. ஸோ அதனால் we can say that the distance is 1. அதே 0 to 2 பாருங்கள். 0 to 2 வந்து ரெண்டு எட்ஜ் இருக்குது, ஆனால் அந்த ரெண்டு எட்ஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எட்ஜாக இருக்குது. ஆல்டர்னேட்டிங் எட்ஜஸாக இல்லை. சப்போஸ் ஒரு எட்ஜ் ரெட், இன்னொரு எட்ஜ் வந்து ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா கூட we can say that there is a valid pathன்னு சொல்லலாம். பட் ஆனால் இது வந்து வேலிட் பாத் கிடையாது, பிகாஸ் ரெண்டுமே வந்து ரெட் கலர் எட்ஜஸாக இருக்குது, ரைட்? ஸோ அதனால் we are returning -1. 0 to 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா -1, ரைட்? ஸோ இதுதான் நம்மளோட கொஷின். அண்ட் இந்த கொஷின் சால்வ் பண்ண we are going to use breadth first search. ஸோ நம்ம எல்லா கிராஃப் கொஷின்ஸ்லையும் மோஸ்ட்டாக breadth first search algorithm யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணுவோம் breadth first search யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, இந்த கொஷனில் ரெட் எட்ஜ் ப்ளூ எட்ஜ்னு கொடுத்துருக்காங்க. ரெட் அண்ட் ப்ளூவை டிஸ்டிங்விஷ் பண்ண நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, we are going to use two numbers. 0 represents red and 1 represents blue. Fine. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கான ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர், ரைட்? ஸோ இப்போ கோடுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயுமே வந்து கிராஃப் கொஷனில் என்ன பண்ணுவோம், அட்ஜசன்சி லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். வெக்டர் ஆஃப் பேர் ஆஃப் int. ஸோ என்ன பண்ணலாம்னா we can create a adjacency list. ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா n, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம adjacency லிஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுவோம். அதை தான் பண்ண போகிறோம் நம்ம இங்கேயுமே. ரெட் I is equal to 0, I is less than red edges dot size I plus plus, right? And adjacency list of red edge s of I comma 0 dot pushback. அண்ட் நம்மளோட அட்ஜசன்சி லிஸ்டோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா வெக்டர் ஆஃப் பேர் ஆஃப் int இருக்கு. அதனால பேருங்கிறதுனால ஐ எம் யூசிங் கர்லி பிரேசஸ். ஸோ இங்கே என்ன புஷ் பண்ணலாம்னா த செகண்ட் வேல்யூ எட்ஜஸ் ஆஃப் I of 1 and then 0ன்னு இங்கே புஷ் பண்ணுறேன் பாருங்கள். 0, போடுறேன். 0 is to represents that this is a red edge, right? ஸோ இதே மாதிரி ப்ளூ கலர் எட்ஜுக்கு பண்ணணும். For int I is equal to 0, I is less than
blue edges dot size I plus plus. So adjacency list of blue edges of I of 0 dot pushback blue edges of I of 1 and then இங்கே 1 push பண்ணுறேன் பாருங்க. 1 is for blue color edge. Fine. நெக்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய வெக்டாரை கிரியேட் பண்ணிக்கலாம். வெக்டார் ஆஃப் இன்ட் வெக்டார் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் வெக்டார்னு கொடுத்துக்கிறேன் நேம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து n அந்த எல்லாமே -1க்கு இனிஷியலைஸ் ஆயிருக்கு. அண்ட் நம்ம பிஎஃப்எஸ்ல நம்ம எப்பயுமே என்ன யூஸ் பண்ணுவோம், Q யூஸ் பண்ணுவோம், Q டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ Q நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். Qயோட டைப் பார்த்தீங்கன்னா வெக்டார்னு கொடுக்குறேன், வெக்டார் ஆஃப் இன்ட். பிகாஸ் Qவில் வந்து நான் 3 வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ வெக்டார்னு கொடுத்தா எனக்கு ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும், அதனால வெக்டார் கொடுக்குறேன். ரைட். அண்ட் Qவில் வந்து புஷ் பண்ணலாம். 3 வேல்யூஸ் புஷ் பண்ண போகிறேன். வெக்டார் ஆஃப் இன்ட் ரைட். 3 வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த நோடு 0th நோடு புஷ் பண்ணுறேன். அண்ட் தென் டிஸ்டன்ஸு கரண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 0. அண்ட் தென் கலர் புஷ் பண்ணுறேன். கலர் வந்து -1ன்னு புஷ் பண்ணுறேன் இனிஷியலாக. பிகாஸ் நம்மளோட 0th நோடுக்கு வந்து கலர் வந்து ஐ மீன் எட்ஜஸே இல்லை, அதனால் வந்து -1ன்னு புஷ் பண்ணுறேன். ரைட். திஸ் டசன்ட் மேட்டர் ஆக்சுவலி. -1 புஷ் பண்ணாலும் நீங்கள் இல்லை -2 புஷ் பண்ணாலும் டசன்ட் மேட்டர். பட் ஆனால் நான் -1 புஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எட்ஜஸே இல்லை. ரைட். பிகாஸ் நம்ம 0th நோடில் இருக்கும், நம்ம எட்ஜஸே எதுவுமே இல்லை, அதனால -1 புஷ் பண்ணிக்கிறேன். பட் திஸ் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டு ரெப்ரசன்ட் த கலர் பேசிக்கலி. ரைட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் while loop போடலாம். while Q is not empty இங்கே வந்து ஒரு ஃப்ரண்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் வேரியபிளில் வந்து நான் வந்து Q டாட் ஃப்ரண்ட்டை வந்து வாங்குறேன். ஐ மீன் ஃப்ரண்ட் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ Q டாட் ஃப்ரண்ட்டோட டைப் என்னவா இருக்கும், வெக்டாராக இருக்கும். பிகாஸ் நம்மளோட Qயோட டைப்பே பார்த்தீங்கன்னா வெக்டார் ஆஃப் இன்ட். ரைட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா int node is equal to front of 0. அதாவது இந்த வேல்யூ, இந்த பர்டிகுலர் வேல்யூ இஸ் த நோடு, ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் த நோடு. அண்ட் தென் int distance equal to front of 1. ரைட். அண்ட் int color வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் நோடு, அதாவது லாஸ்ட் வேல்யூ, வெக்டாரில் இருக்கிற லாஸ்ட் வேல்யூ front of 2. ரைட். நம்மளோட Qவில் பார்த்தீங்கன்னா நம்ம வெக்டாரில் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ தான் இருக்குது. ரைட். அது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மறக்காமல் Q டாட் பாப் பண்ணணும். பாப் எதுக்கு பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் நோடை வந்து ஐட்ரேட் பண்ண we are popping. ஸோ பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச் ஆல்கோரிதம் வந்து நம்ம இப்படி தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச் ஆல்கோரிதம் பற்றி தெரியலனா நம்ம சேனல்லே பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச் பற்றி வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். ரைட். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் we can iterate over the neighbors, அதாவது adjacency list. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இங்கே இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. 0வோட adjacency நோடு என்னது, adjacent நோடு வந்து 1. ஸோ இந்த 1 வந்து இப்போ ஆக்சஸ் பண்ண போகிறோம். 1ல் என்ன இருக்குன்னு இப்போ செக் பண்ண போகிறோம். அதனால ஒரு ஃபார் லூப் போடலாம். ஃபார் ஆட்டோ neighbor adjacency list of node, அதாவது இந்த கரண்ட் நோடோட நெய்பர். ஸோ இங்கே செக் பண்ணலாம். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம செக் பண்ணுவோம் வெதர் இந்த நெய்பர், இந்த அட்ஜசன்ட் நெய்பரோட எட்ஜோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் we are going to do the BFS. இல்லைன்னா வந்து அப்படியே எதுவுமே பண்ண தேவையில்லை. ரைட். இஃப் கலர், அதாவது நம்மளோட கரண்ட் கலர் இஸ் நாட் ஈக்குவல் டு த நெய்பர் கலர், நெய்பர் டாட் செகண்ட். ஸோ செகண்ட் எதுக்குன்னா செகண்ட் இஸ் திஸ் வேல்யூ. பாருங்கள், இந்த adjacency லிஸ்டோட டைப் வந்து வெக்டார் ஆஃப் பேர் ஆஃப் int, int. ஸோ இந்த லாஸ்ட் int பார்த்தீங்கன்னா இந்த கலர் ரெட் வந்து 0 அண்ட் தென் ப்ளூ வந்து 1. ரைட். ஸோ அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ இஃப் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் அண்ட் நாட் விசிட்டடா நாட் விசிட்டான்னு செக் பண்ண நான் வந்து -1 யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், நெய்பர் டாட் ஃபர்ஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு -1. சப்போஸ் -1 இருந்துச்சுன்னா விசிட்டட்னு அர்த்தம். ரைட். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா வாட் ஐம் டூயிங் இஸ் Q டாட் புஷ் வெக்டார் ஆஃப் இன்ட். அண்ட் என்ன புஷ் பண்ணலாம், நோடை புஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நோடு. ஸோ நெய்பர் டாட் ஃபர்ஸ்ட். செகண்ட் வேல்யூ வந்து செகண்ட் வேல்யூ வந்து டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் +1. பிகாஸ் இது வேலிடாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த கோடை எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஆப்வியஸாக வந்து டிஸ்டன்ஸ் +1 இருக்கும்.
அதாவது இங்கே டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆகிடும், ரைட்? டிஸ்டன்ஸ் வந்து 1 ஆகிடும். ஸோ அதை தான் பண்ணுறேன், லைக் ஆட் பண்ணுறேன், டிஸ்டன்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து நெய்பர் ஆஃப் செகண்ட், ஃபைன். அண்ட் இந்த பர்டிகுலர் நெய்பரை வந்து விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ விசிட் பண்ணியிருக்கோன்னு நெக்ஸ்ட்டு பிஎஃப்எஸ் காலில் வந்து இண்டிகேட் பண்ண நான் என்ன பண்ணுறேன்னா, நெய்பர் டாட் ஃபஸ்ட் இஸ் ஈக்குவல் டு -1 மாற்றிடுறேன், இஸ் ஈக்குவல் டு -1, ரைட்? அண்ட் ஃபைனலாக நான் வந்து ஐம் ரிட்டர்னிங் த டிஸ்டன்ஸ் வெக்டர். ஃபைன், இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே ஏதோ எரர் வருது, ஜஸ்ட் அ செகண்ட். blue edges of I dot pushback, இங்கே வந்து நோ டாட் புஷ்பேக். ஓகே, இங்கே வந்து நான் வந்து ஆக்சுவலி இது மிஸ் பண்ணிட்டேன். பேசிக்கலி இது வந்து பேர் தானே, வெக்டர் ஆஃப் பேர் தானே. ஸோ அதனால் இங்கே வந்து கர்லி பிரேசஸ் வரும், இங்கே கர்லி பிரேசஸ் மிஸ் பண்ணியிருக்கேன், ரைட்? இப்போ ரன் கொடுக்குறேன். ஓகே, ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. ஸோ பேசிக்கலி ஏன் ராங் ஆன்சர்னு வருதுன்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம டிஸ்டன்ஸ் வெக்டர் நம்ம அப்டேட்டே பண்ணல, ரைட்டு? ஏன்னா நம்ம பிஎஃப்எஸ் எல்லாம் பண்ணுறோம் கரெக்டு, லைக் இதெல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஐ மீன் டிஸ்டன்ஸ் +1 ஆகுது, இதெல்லாம் கரெக்டாக ஆகுது. டிஸ்டன்ஸ் +1 இங்கே ஆகுது, பட் ஆனால் டிஸ்டன்ஸ் வெக்டர் நம்ம அப்டேட்டே பண்ணல. ஸோ இந்த எரர் வந்து இன்டென்ஷனலாக பண்ணேன். ஸோ டிஸ்டன்ஸ் வெக்டர் நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இங்கே அப்டேட் பண்ணலாம். ஸோ என்னென்ன அப்டேட் பண்ணலாம்னா, if distance vector of node, அதாவது current node is equal to -1 இருந்துச்சுன்னா, இனிஷியலாக வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறது -1 தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் -1ஆகவே இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, அப்டேட் பண்ணுறேன். எதுக்கு அப்டேட் பண்ணுறேன்? distance vector of node is equal to the current distance, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம் தெரியுமா, இந்த வெக்டாரில் இருக்க டிஸ்டன்ஸு இது. ஸோ இந்த வெக்டாரில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஈச் பிஎஃப்எஸ் கால் அப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே போகும். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் +1 பண்ணுறோம், ரைட்? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அக்செப்டட்னு வருது. சப்மிட் கொடுக்குறேன். ஸோ நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி குட் கொஷின் சொல்லுவேன். பிகாஸ் லைக் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரெட் எட்ஜ் ப்ளூ எட்ஜ்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு எப்படி அதை லைக் இன்டெகிரேட் பண்ணி ஒரே அட்ஜசன்சி லிஸ்ட்டில் போட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0, 1 யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பிஎஃப்எஸ் பண்ணியிருக்கோம். பிஎஃப்எஸ் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஆஸ் வெல் ஆஸ் நம்ம வந்து கரண்ட் கலர் அண்ட் தென் நெய்பர் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம் இந்த லைன் ஆஃப் கோடில். அண்ட் விசிட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஏற்கனவே விசிட்டாக இருந்தால் we are not going to push that into the queue. ஸோ இட்ஸ் அ வெரி குட் கொஷின். நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த கோடுமே புரிஞ்சதுன்னு நம்புகிறேன் எப்படி பண்ணுறோன்னு. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. கோடிங் சீரீஸில் அரௌண்ட் சம் 60 வீடியோஸ் ப்ளஸ் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது நம்ம சேனல்லே. டைனமிக் ப்ரோக்ராமிங், கிராஃப்ஸ், கியூஸ், ஹீப்ஸ், நிறையா பிளேலிஸ்ட் இருக்குது. அண்ட் மிஷின் லேர்னிங் வீடியோஸும் இருக்குது தமிழில் நம்ம சேனலில். நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் அண்ட் மிஷின் லேர்னிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye. Hey guys, welcome back.